ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. வாய் பேச முடியாத அந்த மாதரசி எங்கே இருப்பாள் என்பது தனக்கு தெரியும் என்றும், அவள் சேந்தன் அமுதன், அவன் தாயார் இவர்களுடைய இருப்பிடத்தில்தான் இருப்பாள். சில வீரர்களை தன்னுடன் அனுப்பினால் அவர்களை கொண்டு வருவதாக திருமலை அனிருத்த பிரம்மராயரிடம் கூற, உடனே அவனை எரித்து விடுவது போல பூங்குழலி பார்க்கிறாள். யாராவது சற்றேனும் நெருங்கினால் உடனே அவர்களை கத்தியால் குத்தி விடுவதாகவும், அரண்மனை வாசலில் கூப்பாடு போட்டு நடக்கும் அநியாயத்தை தெரியப்படுத்துவதாகவும் பூங்குழலி மிரட்டுகிறாள். அப்போது திருமலை பூங்குழலியை பாதாள சிறைக்கு அனுப்ப வேண்டாம் என்றும், இளைய பிராட்டியிடம் அனுப்பினால் ஒருவருக்கொருவர் ஆக வேண்டிய காரியங்கள் ஒருவேளை இருக்கலாம் என்றும், ஆகையினால் எல்லாம் அமைதியாக இருக்கும் என்றும் ஆலோசனை கூறுகிறான். மிகவும் சலித்துப் போன அனிருத்த பிரம்மராயர், பூங்குழலிக்கு வாய் பேச முடியாமல் அவள் பிறந்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என்று கூற, அதற்கு பூங்குழலியும் கேள்வி முறையில்லாமல் கொடுமை செய்யலாமல்லவா என்று முணுமுணுத்தாள். நாகைப்பட்டினத்துக்கு பெரிய ஆபத்து என்று கேள்விப்படுகிறேன். கடல் பொங்கி வந்து நகரையே மூழ்கடித்து விட்டதாகச் சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு முதன் மந்திரி அனிருத்தர், பூங்குழலி இருவருமே திடுக்கிட்டார்கள். அதை பற்றி தங்களிடம் விசாரிப்பதற்கு இளைய பிராட்டியே இங்கே வந்தாலும் வரக்கூடும் என்று முடித்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே அரண்மனை வாசலில் ஜெயகோஷ துனிகள் கேட்டன. திருமலை, ஹெம்பா, நீ எப்போது ஞான திருஷ்டி பெற்றாய்? இளைய பிராட்டிதான் வருகிறார் போலிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அனிருத்தர் எழுந்து வாசலை நோக்கி நடந்தார். அதற்குள் அதே வாசல் வழியாக குந்தவை தேவியும் வானதியும் உள்ளே பிரவேசித்தார்கள். பூங்குழலி அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் இளைய பிராட்டியின் திருமுகத்தில் குடிகொண்டிருந்த கவலை குறி மறைந்து வியப்பும் உவகையும் ஒருங்கே பிரதிபலித்தன. இளவரசிகளை உபசரித்து வரவேற்று பீட்டங்களில் உட்காரச் செய்த பிறகு அனிருத்தர் தாமும் அமர்ந்தார். தேவி, என்னை பார்க்க வேணுமென்று சொல்லி அனுப்பினால் நானே வந்திருக்க மாட்டேனா? இவ்வளவு அவசரமாக வந்த காரணம் என்ன? சக்கரவர்த்தி சௌக்கியமா இருக்கிறார் அல்லவா என்று கேட்டார். சக்கரவர்த்தியின் தேக சுகம் எப்போதும் போலிருக்கிறது ஐயா. ஆனால் மனதுதான் கொஞ்சமும் சரியாக இல்லை. நேற்று இரவு அடித்த கடும் புயல் தந்தையின் மனத்தை ரொம்பவும் பாதித்திருக்கிறது. ராத்திரியெல்லாம் அவர் தூங்கவில்லை. குடிசைகளில் வாழும் ஏழை எளிய மக்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி அடிக்கடி புலம்பினார். பொழுது விடிந்தவுடன் தங்களைப் போய் பார்க்கும்படி சொன்னார். புயலினால் கஷ்ட நஷ்டம் அடைந்தவர்களுக்கெல்லாம் உடனே உதவி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமாம். அதை தங்களிடம் சொல்லுவதற்காகவே முக்கியமாக வந்தேன் என்றாள் இளைய பிராட்டி குந்தவை. தேவி, இந்த எளியவனால் என்ன செய்ய முடியும்? முதன் மந்திரி என்ற பெயர்தான் எனக்கு என்பது தங்களுக்கு தெரியாதா? பெரிய பழுவேட்டரையர் இந்த சமயம் ஊரை விட்டு போயிருக்கிறார். பொக்கிஷத்தை இறுக்கி பூட்டிக் கொண்டுதான் போயிருப்பார். அவருடைய சம்மதமின்றி காலாந்தக கண்டரால் கூட பொக்கிஷ சாலையை திறக்க முடியாதே. கஷ்ட நஷ்டங்களை அடைந்தவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? வாசலில் பலர் வந்து காத்திருப்பதை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர்களை பார்ப்பதற்கே எனக்கு வெட்கமாயிருக்கிறது. அதனால்தான் வெளியில் செல்ல தயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அனிருத்த பிரம்மராயர் பஞ்சப்பாட்டு பாடினார். ஐயா, அதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய சொந்த உடைமைகள் அனைத்தையும் கொடுக்கிறேன்.
என் அன்னையும் அவ்விதமே கொடுக்கச் சித்தமாயிருக்கிறார்கள். சக்கரவர்த்தியின் அரண்மனையில் உள்ள எல்லா பொருள்களையும் தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தந்தை அவ்விதம் சொல்லி அனுப்பினார்கள். ஏழைகளின் கஷ்டங்களுக்கு தற்காலிக சாந்தியாக வேணும். ஏதேனும் ஏற்பாடு செய்யுங்கள். தங்களுடைய சொந்த உடைமைகள் யானை பசிக்கு சோழப்புரி கொடுத்ததாகவே இருக்கும். சோழ நாடு முழுவதும் நேற்று புயல் அடித்திருக்கிறது. எங்கெங்கே என்னென்ன நேர்ந்திருக்கிறது என்ற செய்திகளே இன்னும் கிட்டவில்லை. இதோ நிற்கிறானே என் பரமானந்த சீடன். இவன் பெரும் பயங்கரமான செய்தியைச் சொல்லுகிறான். கடல் பொங்கி எழுந்து கோடிக்கரை முதல் நாகப்பட்டினம் வரையில் கடலோரமுள்ள நகர்களை ஊர்களை எல்லாம் மூழ்கடித்து விட்டதாம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த 3 பெண்களின் முகங்களும் பீதிகரமான மாறுதலை அடைந்ததை அனிருத்தர் கவனித்தார். உடனே அவர் தொடர்ந்து ஆறுதலாக கூறினார். ஆனால் அதை நான் நம்பவில்லை. இவன் கூறுவது வெறும் வதந்திதான். புயலை காட்டிலும் வேகமாக வதந்தி பரவியிருக்கிறது. கடற்கரை பகுதியிலிருந்து செய்தி வருவதற்கே இன்னும் நேரமாகவில்லை. குதிரை மீது தூதர்கள் வந்தாலும் இன்று மதியானத்துக்கு மேலேதான் இங்கு வந்து சேர முடியும். இதற்கிடையில் நம்மால் செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம். இளைய பிராட்டி குந்தவை தன் மனக்குழப்பத்தை சிறிது சமாளித்துக் கொண்டு, ஐயா, நாகைப்பட்டினம் பற்றிய வதந்தி என் காதிலும் விழுந்தது. அதை பற்றியும் தங்களிடம் பேசலாம் என்று வந்தேன். இப்போதுதானே சூடாமணி விகாரத்திற்கு நாம் நிபந்தங்கள் அளித்துவிட்டு வந்தோம். விகாரத்துக்கு விபத்து நேர்ந்தால் பாவம், அதில் உள்ள பிக்ஷுக்கள் என்ன செய்வார்கள் என்று கூறிவிட்டு பூங்குழலி நின்ற இடத்தை நோக்கினாள். ஐயா, இந்த பெண் இங்கே எப்படி வந்தாள்? கோடிக்கரை தியாகவிடங்கரின் மகள் பூங்குழலி அல்லவா இவள் என்று வினவினாள். ஆமாம், தியாகவிடங்கரின் குமாரிதான். ஆனால் அவரைப் போல சாதுவல்ல. ரொம்ப பொல்லாத பெண். தனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு தொந்தரவை விளைவிப்பவள் என்றார் முதன் மந்திரி. இளைய பிராட்டிக்கு வேறுவித ஐயப்பாடு தோன்றியது. அருள்மொழியைப் பற்றி உளவு அறிவதற்காகத்தான் பூங்குழலியை இங்கே அனிருத்தர் தருவித்திருக்கிறாரோ? தந்திர வித்தைகளில் கைதேர்ந்த மந்திரி ஆயிற்றே. எப்படி இருந்தாலும் பூங்குழலியின் சார்பில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு, அப்படி ஒன்றுமில்லையே, பூங்குழலி மிக நல்ல பெண்ணாயிற்றே. இங்கே வா அம்மா. முதன் மந்திரி ஏன் உன் பெயரில் கோபமாயிருக்கிறார்? அவருக்கு ஏதேனும் தொந்தரவு கொடுத்தாயா என்றாள். பூங்குழலி சற்று நெருங்கி வந்து, தேவி, முதன் மந்திரியையே தாங்கள் கேளுங்கள். நான் முதன் மந்திரிக்கு தொந்தரவு கொடுத்தேனா, அவர் எனக்கு தொந்தரவு கொடுத்தாரா என்று கேளுங்கள் என்றாள். ஓஹோ, நீயும் கோபமாகத்தான் இருக்கிறாய். இங்கே வா பெண்ணே, என் அருகில் உட்கார்ந்து கொள் என்று கூறி இளைய பிராட்டி பூங்குழலியை தன் அருகில் உட்கார வைத்துக் கொண்டாள். ஐயா, இந்த பெண்ணை எதற்காக தெரிவித்தீர்கள்? ஏதாவது முக்கியமான காரியமா என்று கேட்டாள். அம்மணி, நான் இந்த பெண்ணை தருவிக்கவில்லை. இப்படி ஒரு பொல்லாத பெண் இருக்கிறாள் என்ற செய்தியே எனக்கு தெரியாது. இவளாகவேதான் என்று அனிருத்தர் தயங்கினார். தேவி, முதன் மந்திரி ஏன் தயங்குகிறார்? மிச்சத்தையும் சொல்லுங்கள் என்றாள் பூங்குழலி. இவளாகவேதான் இவளுடைய அத்தையை தேடிக் கொண்டு வந்தாள். யார் இவளுடைய அத்தை? ஓஹோ, சேந்தன் அமுதனின் அன்னையா? கோட்டைக்கு வெளியில் அல்லவா அவர்களுடைய வீடு இருக்கிறது? இல்லை, அமுதனின் அன்னை இல்லை. இவளுக்கு இன்னொரு வாய் பேச முடியாத அத்தை இருக்கிறாள். இளவரசி, தங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய செய்திதான். ஈழ நாட்டு காடுகளில் பித்து பிடித்தவள் போல திரிந்து கொண்டிருந்த வாய் பேச முடியாத ஸ்திரீ ஒருவர் உண்டு. அந்த மாதரசியை இங்கே ஒரு முக்கியமான காரியத்துக்காக அழைத்து வர விரும்பினேன். அதற்காக பெருமுயற்சி செய்தேன். கடைசியில் வெற்றி கிட்டியது. அந்த சமயத்தில் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். குந்தவையும் வானதியும் வர வரையில சோழ நாட்டு முதன் மந்திரிக்கும் ஓடக்கார பெண்ணுக்கும் இடையே நடந்த காரசாரமான விவாதத்துல தியாக விடங்கருக்கு இவ்வளவு வாயாடியான ஒரு மகள் இருக்கிறாள் என்பது எனக்கு இதுவரை தெரியாமற் போயிற்று.
அனிருத்தர் சொன்னார் அல்லவா. ரொம்ப கிண்டலா, இதை வெளியில சொல்ல வேண்டாம் ஐயா, சோழ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரிக்கு இது தெரியாதுன்னு தெரிய வந்தா மக்களுக்கு உங்க மேல உள்ள மதிப்பு பறி போயிடும்னு அந்த பெண் அவரை திணற அடிச்சிட்டா. அதை மறந்து குந்தவையிடம் மறுபடியும் இப்படி ஒரு பொல்லாத பெண் இருக்கிறாள் என்ற செய்தியே எனக்கு தெரியாதுன்னு ஆத்திரமா சொன்னதும் மறுபடியும் பதிலடி கொடுக்காமல் மிச்சத்தையும் சொல்லுங்கன்னு அவரை தொடர்ந்து பேச வச்சு வேடிக்கை பார்க்குறா பூங்குழலி. அனிருத்தர் கொண்டிருக்கிற தற்பெருமை பற்றி குந்தவைக்கு தெரியாது. வைகாசியிலிருந்து புரட்டாசி வரையில தென்மேற்கு பருவமழையின் ஆதிக்கம் இருக்கும். இது இந்திய பெருங்கடலிலிருந்து வீசும் ஈரப்பதம் நிறைஞ்ச காற்றால உருவாகுது. மாமல்லபுரத்தில் நடந்த உரையாடல்ல மலையமான், இலங்கையில் இப்போ மழைக்காலம், இனி 4 மாசம் போர் நடத்த முடியாது, பிடிச்ச இடத்தை பாதுகாத்து வர வேண்டியதுதான்னு சொன்னது நினைவிருக்கும். கதையின் இந்த கட்டம் வடகிழக்கு பருவமழை காலம். வடகிழக்கிலிருந்து வீசுகிற காற்று வங்கக்கடலின் ஈரப்பதத்தை ஈர்த்து தென்கிழக்கு பகுதிகளிலே வீசிக்கிட்டு இருக்குது. கடலோர பகுதிகளில் வீசுகிற புயலின் தாக்கத்தால் தஞ்சை போன்ற உட்பகுதிகளில் சூறைக்காற்று அடித்து கனமழை பெய்ததை பார்த்தோம். இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி செய்ய சக்கரவர்த்தி குடும்பத்தினர் ஆயத்தமாக இருப்பதையும் கேட்டோம். நல்லது. அடுத்து அன்பில் அனிருத்த பிரம்மராயர் சொன்ன பழமொழியை ஆராய்வோம். யானை பசிக்கு சோளப்பொறி. இதன் பொருள் எளிதாகவே விளங்குது. இதில் இடம்பெறும் பொறிங்கிற சொல்லல சின்ன ரீன்னும் பெரிய ரீன்னும் வழக்கில் உள்ள இடையினரி வருமா, வல்லினரி வருமா, இந்த ஐயம் நிலவுவதை பார்க்குறோம். மொழியியல் வல்லுநர்கள் இதற்கான விளக்கம் தந்திருக்காங்க. இரண்டுக்கும் பொருள் உண்டு. இடையினரி வந்தா அது வெப்பத்தால் வெடிச்சு பரவும் தன்மையை குறிக்கும். எடுத்துக்காட்டு சோளப்பொறி. வல்லினரி இணைஞ்சா பொருள், அடையாளம், பொறித்தல், பதித்தல் இந்த அடிப்படையில் அமையும். கருவியை குறிக்கும் கனிப்பொறி, எலிப்பொறி, பொறியியல் இந்த சொற்களில் வல்லினரி வருவது அனைவரும் அறிந்தது. சரி, இப்போ மெல்லியலார் 3 சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே இந்த 3 பேரும் அனிருத்தரோட தனித்தனியாக வாதப்போர் நடத்தியிருக்காங்க. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.